லேட்டஸ்ட் பேருன்னு சொல்லி நீங்க வந்து எதுல இருந்து லேட்டஸ்ட் பேர் எடுக்கிறீங்கன்னா, ஒண்ணு முகலாயர்களுடைய அந்த மொழியில இருந்து எடுக்கிறீங்க, ஓகேங்களா? இல்லைன்னா கிறிஸ்தவ பேர்கள்ல இருந்து எடுக்கிறீங்க. கிறிஸ்தவ பேருன்னு சொல்றது வெளிநாட்டு பேர்கள், இன்னும் நெருங்கி போனோம்னா ஆங்கிலோ இந்தியனுடைய பேர்கள். இப்படிதான் நம்ம வந்து எதை நாகரிகம் நினைக்கிறோம்னா, நம்மளுக்குன்னு புதிய நாகரிகங்களை நம்ம உற்பத்தி செய்யல. சரியா புரிஞ்சுக்குங்க, நம்மளுக்குன்னு புதிய நாகரிகங்களை உற்பத்தி செய்யல. வேறு ஒருவருடைய நாகரிகங்களை நாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய தமிழ்ல பேர் வைக்கிறது வந்து சரி, வேற மொழிகள்ல வேற மொழி கலப்புகள்ல இல்லாம வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நமது நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 98 99% பேர்கள் சமஸ்கிருத பேர்களாக தான் இருக்கு. நீங்க அதை தமிழ்னு நம்பிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா எல்லா பேர்கள்லையும் சில நன்மைகள் இருக்கு, எல்லா பேர்களும் சில தீமைகள் இருக்கு. அந்தந்த ஜாதகத்திற்கு தகுந்த மாதிரி அந்தந்த பேர்களுடைய தீமை நன்மை நடக்கும்ன்றதுனால நிறைய பேர் என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு கேட்குறாங்கன்னா, பிள்ளைக்கு பேர் வைக்கணும், பிள்ளைக்கு பேர் வைக்கிறானா, நீங்க பிள்ளையை பெற்றுட்டு என்கிட்ட எதுக்கு பேர் வைக்க வரீங்க? சந்தோஷமா நீங்களே பிள்ளையை பெற்றுக்குங்க, நீங்களே உங்களுக்கு பிடித்த பேர்களை வைத்து சந்தோஷமா கூப்பிடுங்க. எந்த பேர் வச்சாலும் தப்பு நடக்காதுன்றதை புரிஞ்சுங்க. ஏன்னா இயற்கை விதி என்பது நம்ம டிசைன் பண்ணிலாம் நம்ம ரூட் போட்டுலாம் நம்ம விடுறது இல்லை, அதாவே உங்களை இழுத்துட்டு போகின்றதுனால இங்கு எந்த பேர் வைத்தாலும் அந்த ஜாதகத்திலிருந்து தானாகவே உற்பத்தி ஆகுறதுன்றதை புரிஞ்சுக்குங்க. ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நேயர்களுடைய கேள்விகள் நிறைய இருக்கு. முக்கியமான கேள்வி, சார் எங்க பையனுக்கு வந்து சுடலமாடன்னு பேர் வச்சுக்கிறேன், ரொம்ப தெய்வீகமா இருக்கு இல்லையா? எங்க இன்னொரு பையனுக்கு வந்து சுகின்னு பேர் வச்சுக்கிறாங்க, ஏதோ ஸ்விக்கி இந்த ஆர்டர் கொடுக்குற மாதிரி ஸ்விக்கின்னு பேர் வச்சுக்கிறாங்க, அது சரியா இருக்கா சார்? அது எதுவும் மிஸ்டேக் ஆயிராதா? கடவுள் பேர் வைக்கலாம், அது ஒரு நல்ல ஒரு சகுனம். அர்த்தமே இல்லாத பேர் மாதிரி இருக்குது. லேட்டஸ்டா நிறைய ட்ரெண்டிங்கில் என்னென்னமோ பேரெல்லாம் வைக்கிறாங்க. இந்த பேர்கள்லாம் அர்த்தம் உள்ளதா அப்படின்னு கேட்டால் எல்லா பேருக்குமே அர்த்தம் இருக்குங்க. சில சுருக்குறதுனால மட்டும் அந்த பேர்களுடைய அர்த்தங்கள் சுருங்குவதில்லை. நம்ம ஏதோ ஒரு மீன் பண்ணி தானே வைக்கிறோம். அப்படிங்கிறப்ப எல்லா பேர்களுக்கும் அர்த்தம் இருக்குது. இப்போ ஷா அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஷா அப்படின்னு சொல்கிறாங்க, அமித் ஷா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஷா அப்படின்னா வந்து சந்திரன் அர்த்தம். இது வந்து வேறு மொழியில் சந்திரன் அர்த்தம். அப்போ சந்திரனுடைய அப்போ ஷான்னு பேர் வைக்கிறோம். என்ன ஷா வேணாலும் வச்சுக்கலாம். வெறுமனே ஷானுஸ்லாம் சில பெண்களுக்கு பேர் இருக்குது. அப்போ நீங்கள் லேட்டஸ்ட் பேருன்னு சொல்லி நீங்கள் வந்து எதுலேருந்து லேட்டஸ்ட் பேர் எடுக்கிறீங்கன்னா, ஒன்று முகலாயர்களுடைய அந்த மொழியிலேருந்து எடுக்கிறீங்க, ஓகேங்களா? இல்லைன்னா கிறிஸ்தவ பேர்கள்லேருந்து எடுக்கிறீங்க. கிறிஸ்தவ பேருன்னு சொல்கிறது வெளிநாட்டு பேர்கள், இன்னும் நெருங்கி போனோம்னா ஆங்கிலோ இந்தியனுடைய பேர்கள். இப்படி தான் நம்ம வந்து எதை நாகரிகம் நினைக்கிறோம்னா, நம்மளுக்குன்னு புதிய நாகரிகங்களை நம்ம உற்பத்தி செய்யலை. சரியாக புரிஞ்சுக்குங்க, நம்மளுக்குன்னு புதிய நாகரிகங்களை உற்பத்தி செய்யலை, வேறு ஒருவருடைய நாகரிகங்களை நாம் பின்பற்றுகிறோம். அப்போ நீங்கள் வந்து ட்ரெண்டிங்காக பேர் வைக்கிறதா நினச்சிட்டு என்னத்தை செய்கிறீங்கன்னா, நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சலாம் வைக்கல, வேறு நாட்டினுடைய பெயரை வைப்பதை நாம் பெருமையாக நினைத்து வைக்கிறோம், அவ்வளோதானே தவிர. அப்போ நீங்கள் வைக்கக்கூடிய பெயர்களில் வேறு நாட்டினருடைய சாயங்கள் இருந்துச்சுன்னா இதை பற்றி ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை. தப்பா ரைட்டா, அது சரியானதா, இது நாகரிகமானதா அல்லது மரபு ரீதியானதா தொன்மையானதான்ற கேள்விகளே உங்களுக்கு தேவையில்லை. நம்மளை பொறுத்தளவுக்கு பேருக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த பேர் எந்த நாட்டில் இருக்கிறதோ அந்த நாட்டில் அதற்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய தமிழில் பேர் வைக்கிறது வந்து சரி, வேறு மொழிகளில் வேறு மொழி கலப்புகளில் இல்லாமல் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நமது நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 98 99% பேர்கள் சமஸ்கிருத பேர்களாக தான் இருக்குது. நீங்கள் அதை தமிழ்னு நம்பிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் அது தமிழ் இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வச்ச பேர்லாம் தமிழ்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்போ உதயம்னு ஒரு பேர் இருக்குன்னா உதயம்ங்கிறது தமிழே கிடையாது, சரிங்களா? அப்போ அது அப்படி ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர்கள் கருணைன்னு சொல்கிறோம், கருணைங்கிறது தமிழே கிடையாது. கருணை என்பதும் சமஸ்கிருதம். நிறைய மொழிகள் அப்போ சமஸ்கிருதமாக தமிழான்னு தெரியாத அளவுக்கு சில வார்த்தைகள் நம்ம தொத்திக்கிட்டு இருக்கு. பல இந்த ஒரு 200-250 வருஷத்துக்கு முன்னால் இருந்து வரக்கூடிய எல்லா புத்தகங்கள்லையும் வடமொழி சாயல்கள் இருக்கத்தான் செய்யுது. வடமொழியை தவிர்த்துட்டா நம்மளால பேசவே முடியாதுன்ற அளவுக்கு நிறைய மாற்றங்கள் நம்ம தழுவி இருக்கிறோம். அப்போ நம்ம பொதுவாகவே நாகரிகம் என்ற அடிப்படையில் நம்ம சாமி பேருன்னு நினச்சிட்டு நிறைய சாமி பேரே சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது நம்ம ஊரில், சரிங்களா? அப்போ எல்லாத்தையுமே நம்மளால் தவிர்த்து கொள்ள முடியாது. இப்போ விக்னேஸ்வரன் வைக்கிறோம். அப்போ விக்னம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சமஸ்கிருதத்தில் துன்பம்னு அர்த்தம். ஈஸ்வர் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது வந்து சமஸ்கிருத வார்த்தை தான். சிவம் அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை தான், சரிங்களா? சிவம் அப்படின்னா சமஸ்கிருத வார்த்தை தான். அப்போ உங்கள்கிட்ட சிவம்ன்ற வார்த்தையை பிரிக்க முடியாது. சித்து அப்படிங்கிறது சமஸ்கிருத, சித்தர்ன்றது சமஸ்கிருத வார்த்தை தான். ஞானம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை தான். நீங்கள் ஆன்மீகத்தில் கூடிய முக்கால்வாசி வார்த்தைகள் சமஸ்கிருத வார்த்தை தான். ஏன்னா நம்மளுடைய மார்க்கங்களுடைய கட்டுமானங்களே சமஸ்கிருதத்தில் தான் இருக்குன்றப்ப உங்களால் எந்த வார்த்தையுமே தவிர்த்துட்டு தமிழ் மொழியை வைக்க முடியாது. அப்போ என்னன்னா, அர்த்தம் பொதிந்த பெயர்கள், வாய்க்கு கூப்பிடுறப்போ அசிங்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய பெயர்கள் இருந்தால் போதுமானது. இது வந்து பழமையாக நம்ம ஊரில் கூடிய கருப்புசாமி,
குப்புசாமி. இப்போ எனக்கு தெரிந்த ஒருவர், ஒரு ஒரு படித்த நபர், அவர் வந்து இங்கே இருந்துட்டு வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகுறாரு. சரிங்களா? அப்போ வந்து அவர் அங்கே கொஞ்ச நாள் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா குழந்தைகள் பிறக்கிறாங்க. அவருக்கு ஒரு அழகிய தமிழ் பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம். அப்போ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, வெளிநாடுகளையும் சரி, எல்லா நாடுகளையும் சரி, ஒருத்தருடைய பெயரை சொன்னோடனே நம்ம வந்து பேர் எழுதிட்டே இருக்கிறோம். அடுத்து வா அப்படின்னு சொல்கிறோம். டப்புன்னு ஒருத்தன் முனியாண்டின்னு சொல்கிறான். அப்படி முகத்தை பார்ப்போமா இல்லையா? ஏன்னா பேர் ஏதோ ஒரு பழமையான பேர் மாதிரியும், ஏதோ நாட்டுப்புறத்தான் பேர் மாதிரி நம்மளுக்குள்ள மனசுக்குள்ளே தோணுது இல்லையா? அப்படி தானே இருக்குது. அப்போ இதே மாதிரியே வெளிநாடுகளையும் பேர்கள் மூலியமாக மதிக்கப்படுகிறார்கள்ன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால, இப்போ தமிழ் பெயர் வைத்தால் பிரச்சனை என்னென்னா, நம்மளுக்கு தமிழில் வைக்கலாம். ஆனால் அவனுக்கு பேர், ஒருத்தனுடைய அடையாளமே பேரில் தான் உற்பத்தி ஆகுன்றப்ப, அந்த பேரை படிக்கிறப்பயே இவன் வந்து ஒரு ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்கான்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருன்றதுனால, இப்போ வரக்கூடிய எல்லாருமே நாகரிகத்துக்கு போகணுன்றதை தாண்டி, நம்ம பிள்ளையுடைய பேர் வேறு இடங்களில் அந்த பிள்ளைக்கு வந்து அவமானத்தை ஏற்படுத்திடக்கூடாது. சரிங்களா? இப்போ சாதாரணமாக படிச்சுட்டே இருக்கும்போது கிஷோர், சுதாகர், சுரேந்தர் அப்படின்னு கூப்பிட்றப்ப திடீர்னு வேறு ஏதாச்சும் ஒரு பேர் சுடலை மாடன் வருது, இல்லைனா மாடசாமின்னு வருது. மாடசாமி அப்படின்றப்ப, மாடசாமின்றப்ப உங்களுக்கு ஒரு ஃபீல் வருது இல்லையா? தப்புன்னு நான் சொல்லலை. அப்போ ஒரு பழமையான கிராமத்துப்புறத்து அப்படின்ற பேர் வரும்பொழுது மக்களுக்கு ஒரு மாதிரி சையா இருக்குது. நிறைய ஆண்கள் விரும்புகிறாங்க அந்த பேரை. பெண்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே புஸ்ஸுன்னு தான் பேர் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பிள்ளை பிறந்தோடனே அந்த பிள்ளையோட அம்மாவுக்கு என்ன ஆசைன்னா, இங்கிலீஷ்கார மாதிரி பேர் வச்சிடணும் இல்லைங்களா? கிறிஸ்ன்னு வைக்கிறாங்க, கிருத்திக்னு வைக்கிறாங்க. என்ன கிருத்திகை தான் கிருத்திக்னு அவன் வச்சுக்கிறான், நீங்களும் கிருத் அப்படின்னு வைக்கிறாங்க. புஷ்ன்னு வைக்கிறாங்க. இந்த மாதிரி வைக்கிறது பெண்கள் தான் வந்து அந்த குழந்தைகளுக்கு நாகரீகமாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படி வைத்தாலும் அது இன்னொரு நாட்டினுடைய மொழியாகத்தான் இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து கிறிஸ்ன்னு வைக்கிறீங்க. கிறிஸ்துன்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது வேறு நாட்டிலேருந்து வந்தது, வேறு இடங்கள்லேருந்து வந்ததாக இருந்தால் ஒருவேளை அது ஹிந்தி மொழியாக இருக்கலாம். அப்போ ஹிந்தி மொழியில் அதுக்கு என்ன மீனிங்கோ அதனுடைய தன்மைகள் நடக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த பேர் வச்சா நல்லா இருக்கலாமா சார், இந்த பேர் வச்சா நல்லா இருக்கலாமா சார், நான் அடுத்த கேள்வி சார், நான் இந்த பேர் வச்சா நல்லா இருக்கும், ஒருவேளை நான் வந்து அர்த்தமுள்ள பேரே வச்சிடுறேன் சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குமா அப்படின்னா அப்பையும் பிரச்சனை வரத்தான். ஏன்னா நம்ம பேர்கள் வந்து ஒரு பிரச்சனையை தூண்டுவதற்கான பேர்களாக அல்லது குறிப்பிடுவதற்கான பேராக இருக்கே தவிர, இந்த பேரை மாற்றி வைக்கிறதுனாலே சரியாக வைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை சரியாகுன்ற நம்பிக்கை தேவையில்லை. கூப்பிடுறதுக்கு சரியான பேர் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சமூகம் மாறும்போது நம்ம வைக்கக்கூடிய பேர்கள் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படுத்தாத பேர்களாக இருப்பது மிகச்சிறப்பு. நம்ம வந்து இப்போ ஆசையில் வச்சு விட்ருவோம், நிறைய பிள்ளைகளுக்கு பேரை சாமி பேரை வச்சு விட்ருவோம். இல்லைனா நம்மளுக்கு அப்போதைக்கு என்ன நம்ம விஞ்ஞானி நினச்சிட்டு நான் ஒரு இடத்துல பார்த்தேன், வேண்டா செல்வின்னு பேர் வச்சுருக்காங்க. வேண்டான்னு அவங்களை கூப்பிட்றாங்க, வீட்டில் வேண்டான்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுக்கு என்னங்க எதுக்குங்க அப்படி கூப்பிட்றீங்கன்னு கேட்டால், மொத்தம் 6 பிள்ளைகளாம். சரிங்களா? இந்த பிள்ளையும் பொம்பளை பிள்ளையாம். சரிங்களா? இனிமேல் பொம்பளை பிள்ளையே வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கடைசி பிள்ளைக்கு வேண்டானே பேர் வச்சிடுறது. இது மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு பேர் வச்சு விட்ருவாங்க. கடைசியில் இந்த பிள்ளை போய் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா இல்லையா? எங்கே போனாலும் வேண்டானா எதுக்கு வச்சாங்கன்னு இந்த பிள்ளை இவங்க அப்பா அம்மாவுடைய அந்த கதைகள் எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கணும் இல்லையா? இது மாதிரி காரணம் இல்லாத குழப்பமாக உங்களுடைய புகழுக்காக பிள்ளைகளுக்கு பேர் வச்சு விட்றாதீங்கன்றது தான் இங்கே பேச வேண்டியிருக்கே தவிர, நீங்கள் எந்த பேர் வச்சாலும் குழந்தை நல்லா வாழ்ந்துடும், இந்த பேர் வச்சா குழந்தை கெட்டு போயிருன்றது எதுவும் கிடையாது. எல்லா பேர்கள்லையும் சில நன்மைகள் இருக்குது, எல்லா பேர்களும் சில தீமைகள் இருக்குது. அந்தந்த ஜாதகத்திற்கு தகுந்த மாதிரி அந்தந்த பேர்களுடைய தீமை நன்மை நடக்கும்ன்றதுனால நிறைய பேர் என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு கேட்குறாங்கன்னா, பிள்ளைக்கு பேர் வைக்கணும், பிள்ளைக்கு பேர் கேட்குறாங்கன்னா, நீங்கள் பிள்ளையை பெற்றுட்டு என்கிட்ட எதுக்கு பேர் வைக்க வரீங்க? சந்தோஷமாக நீங்களே பிள்ளையை பெற்றுக்குங்க, நீங்களே உங்களுக்கு பிடித்த பேர்களை வைத்து சந்தோஷமாக கூப்பிடுங்க. எந்த பேர் வச்சாலும் தப்பு நடக்காதுன்றதை புரிஞ்சுங்க. ஏன்னா இயற்கை விதி என்பது நம்ம டிசைன் பண்ணிலாம் நம்ம ரூட்டு போட்டுலாம் நம்ம விடுறதில்ல, அதாவே உங்களை இழுத்துட்டு போகின்றதுனால இங்கு எந்த பேர் வைத்தாலும் அந்த ஜாதகத்திலேருந்து தானாகவே உற்பத்தி ஆகுறதுன்றதை புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பெற்றுட்டோம், பல்லு முளைக்கிறதுக்கு நீங்களாக பாடுபடுறீங்க, அதை தானே முளைக்குது, எல்லாத்துக்கும் அதை தானே முளைக்கிறது போல பேர்களும் தானாகவே முளைத்து வரப்போகிறது. எனவே இந்த பேரை தான் வைக்கணும், இந்த பேரை தான் வைக்கணும், சாமி பேர் தான் வைக்கணும், அல்லது இந்த பேரை வச்சா நல்லாயிருவோம், இந்த பேரை வச்சா கெட்டு போயிடுவோம், எது சூப்பர் பேர் எது நல்ல பேருன்ற எந்த ஒரு குழப்பமும் உங்களுக்கு தேவையில்லை. சிம்பிளாக பேர் வைங்க. அந்த பேர் அர்த்தமுள்ளதாக இருப்பது இன்னும் சிறப்பு. அந்த பேர் அந்த குழந்தைக்கு பிற்காலத்தில் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தாத பெயராக இருப்பது இன்னும் சிறப்பு. மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா.